இன்று வியாபாரங்களிலே நடக்கிற கொடுக்கல் வாங்கல்களில் நடக்கிற மோசடிகள். வியாபாரம் அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு முறை, அல்லாஹு தஆலா எங்களுக்கு கற்றுத்தருகிற ஒரு நல்ல சம்பாத்தியத்திற்கான வழி. ஆனால் அந்த வியாபார முறைகள் இன்று மோசடிகளோடு பின்னி பிணைந்து ஏமாற்றங்களோடு இருப்பதை பார்க்கிறோம். ஒரு கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு பொருளை கேட்கிற பொழுது அந்த பொருளில் இருக்கிற குறைபாடுகள் தெளிவாக தெரிந்த நிலையிலும் கூட, அது தரம் குறைந்த பொருள் என்று தெரிந்த பொழுதும் கூட, அதை எப்படியாவது விற்றுவிட வேண்டும் என்பதற்காக, அதை அடுத்தவனுடைய தலையிலே கட்டிவிட வேண்டும் என்பதற்காக ஏமாற்றி பொய் சொல்லி அதை விற்று விடுகிற, நல்லது என்று சொல்லி விலை கூட விற்று விடுகிற, அதன் மூலமாக காசு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற வியாபாரிகளை இந்த சமுதாயத்தில் அதிகமாக காணுகிறோம். அண்மையில் ஒரு சகோதரரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், அவர் இப்பொழுது ஒரு பள்ளியிலே கடமை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நிகழ்ச்சிக்கு போன நேரத்தில் அவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னார், நான் இதற்கு முன்னர் ஒரு நிறுவனத்திலே ஒரு பிரஸ்ஸிலே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கு வேலை என்னவென்றால், சில பொருட்களுடைய பெட்டிகள், சில பொருட்களுக்கான பெட்டிகளை தயார் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுப்பதுதான் வேலை. அவருக்கு கொஞ்சம் எடிட்டிங், போட்டோஷாப் வேலைகள் கொஞ்சம் தெரியும். அவரை அந்த கடையிலே வைத்திருந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு பெட்டியை தயாரிக்கிற பொழுது அதிலே மேட் இன் ஜப்பான் என்று சொல்லி, அந்த பொருளினுடைய, ஜப்பானுடைய பொருள் என்றால் அந்த பொருளினுடைய பெயரை போட்டு அதே போன்ற ஒரு பெட்டியை தயாரிக்க வேண்டும். அது வியட்நாம் என்றால் வியட்நாம் என்ற பெயரிலே தயாரிக்க வேண்டும். அப்பொழுது இவர் அந்த கடையினுடைய முதலாளியிடத்திலே கேட்கிறார், இப்படி பெயர்களை அடித்து இந்த பெட்டிகளை தயாரித்து என்ன செய்கிறோம், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, கொழும்பிலே சில வியாபாரிகள் இருக்கிறார்கள், சைனாவுக்கு போய் தரம் குறைவான பொருட்களை எடுத்து வருவார்கள், வாகன பார்ட்ஸுகளை எடுத்து வருவார்கள். அவற்றினுடைய ஒரிஜினல் நாடு அது ஜப்பானாக இருக்கும், அல்லது வியட்நாமாக இருக்கும், அல்லது அமெரிக்காவாக இருக்கும், அல்லது வேறு அதனுடைய ஒரிஜினலை உற்பத்தி செய்கிற அந்த நாட்டினுடைய பெட்டியை நான் அவர்களுக்கு அடித்து கொடுத்தால் அதை அவர்கள் பெக் பண்ணி கடைகளுக்கு கொடுப்பார்கள். வெளியிலே கடைக்கு போகிற பொழுது அது ஒரிஜினல் பெட்டியிலே இருக்கும், உள்ளுக்கு இருக்கிற பொருள் சைனாவுடைய அல்லது டூப்ளிகேட்டாக இருக்கும். இதற்காக அவர்களுக்கு தயாரித்து கொடுப்பதுதான் இந்த பிரஸ்ஸினுடைய, அதைத்தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். இப்பொழுது அதை கேட்டவுடன் அவர் சொல்லி இருக்கிறார், இந்த வேலை செய்வதற்கு என்னால் முடியாது, நான் இங்கிருந்து போகிறேன் என்று சொல்லி அவர் அந்த கடையிலே இருந்து வெளியேறி வந்து இப்பொழுது ஒரு பள்ளியிலே முஅத்தினாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். ஈமானிய உறவுகளே, கடைகளுக்கு போய் நம்பி வாங்க முடியவில்லை. தெளிவாக தெரிகிறது உள்ளுக்கு இருக்கிற பொருள் ஏமாற்றம், அது ஒரு டூப்ளிகேட். அதை ஏமாற்றுவதற்காக வெளியிலே பெட்டியிலே அந்த நாட்டினுடைய ஒரிஜினல் எங்கு உற்பத்தி ஆகிறதோ அந்த நாட்டினுடைய பெட்டியை அடித்து நான் கடைக்கு அனுப்புகிறேன் என்றால், என்னை நம்பி வருகிற அந்த நுகர்வோரை, கஸ்டமரை ஏமாற்றுகிற இந்த ஏமாற்றத்தை செய்து அவனுடைய மனதை நோகடித்து அவன் கஷ்டப்பட்டு உழைத்த அந்த பணத்தை மோசமாக கொள்ளையடித்து இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிற இந்த வாழ்க்கையை, அன்புக்குரியவர்களே, யார் எமக்கு சொல்லித் தந்தது? யார் எமக்கு சொல்லித் தந்தது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வியாபாரி அவனுடைய வியாபாரத்தில் உண்மையாக இருக்கிற நிலையில் கூட அவன் சத்தியம் செய்து பொருளை விற்பனை செய்வானாக இருந்தால் அந்த வியாபாரத்தின் பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் சொல்வது சரியானது, உண்மையைத்தான் சொல்லுகிறீர்கள், அதை உறுதிப்படுத்துவதற்காக சத்தியம் செய்கிறீர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதுதான் இதனுடைய விலை, இது உண்மையான பொருள் தான், ஆனால் நீங்கள் சொல்வதும் உண்மைதான். அப்படி சத்தியம் செய்து விற்பனை செய்ய முயற்சித்தால் கூட அதனுடைய பொருள் பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, வியாபாரத்தில் பொய் சத்தியம் செய்வது, வியாபாரத்தில் அடுத்தவனை ஏமாற்றுவதற்காக சத்தியம் செய்வது எவ்வளவு பெரிய ஹராம் என்பதை நாம் கொஞ்சம் உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? எவ்வளவு பெரும் பாவமாக இருக்கும் என்பதை உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? சம்பாதிக்க வேண்டும். என்னை நாடி வருகிற நுகர்வோர், நான் ஒரு முதலாளியாக இருக்கிற பொழுது என் மீது நம்பிக்கை வைத்து வருகிறான். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு
இவன் என்னை ஏமாற்ற மாட்டான், எனக்கு நல்லதை தருவான் என்கிற நம்பிக்கையோடு வருகிற பொழுது ஒட்டுமொத்தமாக அவனுடைய நம்பிக்கையையும் உடைத்து ஏமாற்றி துரோகம் செய்து மோசடி செய்துதானே வியாபாரத்திலே நாம் கொள்ளை லாபம் அடிக்கிறோம், சம்பாதிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நேர்மையான சம்பாத்தியம் இல்லாத பொழுது, அந்த சம்பாத்தியம் ஹராமாக இருக்கிற பொழுது வாழ்க்கையில் நிறைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். அன்புக்குரியவர்களே, கொடுக்கல் வாங்கல்களில் நேர்மை இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்